மலையா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போனேன். அங்கே போன இடத்துல ஒரு சந்தோஷமான செய்தி பார்த்துக்க. சந்தோஷமான செய்தியா? அப்படி என்னத்த நடந்துச்சு? எங்க? நம்ம வீட்டுக்கா? ஆமாடி, முள்ள நின்றுட்டு கத்துன்னு கத்திட்டு கிடந்தான். என்னடா இது, முள்ள இங்கே வந்து என்னமோ கத்துறா. அவங்களும் தான் நல்லா கூட்டாச்சே, முள்ள கத்திட்டு கிடக்குறாளே, என்ன விஷயமா இருக்கும்ட்டு சரி உள்ளதான் போய் பார்ப்போமேன்னு போனா என்ன சத்தங்கிற. அவ புருஷன் கிருஷ்ணா பைய அருவியோட அம்புட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. எனக்குன்னா ஒன்றுமே புரியல, என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் உள்ளே போய் கேட்டு பார்த்தா, உங்களுக்கு 5 லட்சம் தாரேன்னு சொல்லியிருக்கேன்ல கிருஷ்ணா பைய, அது அவ காதுக்கு போயிருச்சு. உங்களுக்கு 5 லட்சம் தர்றது. அப்போ நாங்கள் மட்டும் என்ன இழிச்சவாயா? அவங்களுக்கு 5 லட்சம் தர்றாங்கிற, அப்போ எங்களுக்கு 5 லட்சம் தர மாட்டியா அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டா. எங்களுக்கு 5 லட்சம் தரணும், அவங்களுக்கு எப்போ நீ 5 லட்சம் தரியோ எங்களுக்கும் 5 லட்சம் தரணும், ஏன்னா இந்த வீட்டில் எங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவள் பிடிச்சிட்டாடி. ஒரே படியாக பிடிச்சிட்டா. அவனா பிதி முழுங்கி போய் முழியெல்லாம் பிதுங்கி போய் நிற்கிறான். ஒன்றும் புரியாம கத்திட்டு அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். போனதுக்கப்புறம் உன் கொழுந்தனாக்காரன், அதான் என் மூத்த மையனை பிடிச்சிட்டேன் கிருஷ்ணா பையன். என்னன்னு நீ போய் சொல்லி வீட்டில் அண்ணியை முன்னாடியே அனுப்பி விட்டியா அப்படின்னு. ஐய, இவ்வளோ நடந்துச்சா? அப்புறம் என்னத்தாச்சு? பாவம் தான், என்னதான் இருந்தாலும் கிருஷ்ணா, எல்லாரும் சேர்ந்து போட்டு படுத்தக்கூடாதுல்ல. எங்கே போவேன்? ஏற்கனவே 5 லட்சம் எங்களுக்கு தர்றதுக்கே என்ன பண்ண போகிறான்னு தெரில. நான் கூட 5 லட்சம் கேட்டிருக்க மாட்டேன். தாமரை தான் ஒரே படியாக பிடிச்சிட்டா, தந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா நான் கேட்டிருக்க மாட்டேன். போனால் போயிட்டு போகுது பாவம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுருப்பேன். ஆனால் தாமரை தான் அப்படி பண்ணா. அதுவே நான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். இதில் பத்தாததுக்கு முல்லைக்கா வேற போய் கேட்டிருக்கா. பாவம் இல்லை, ஏன் இப்படி பண்ணுது அதுவும் சேர்ந்துக்கிட்டு. ஆனால் நீ இருக்க பாரு, இன்னமும் திருந்தலை. அவன் நமக்கு தரணுமே நீ நினைக்கவே இல்லைல்லடி. நாம் பாவம் தானே நினைக்கிற அவனை போய் பாவம் நினைக்கிறியே. உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல மல்லிகா. அப்புறம் என்ன, அவ தந்துதான் ஆகணும்னு ஒரே படியாக பிடிச்சிட்டு கிளம்பி போயிட்டா. இவனை திட்டினா இவன் என்ன பண்ணுவேன்? டேய், நான் சொல்லதாண்டா செஞ்சேன், இங்கே காசு போய் கேளுன்னா நான் சொல்லலடா. கேட்க வேணாம் நீ என்னென்னமோ சொன்னேன். அவள் கேட்காம வந்ததுக்கு நான் என்னடா பண்ணுறதுன்னு அவன் திட்டுறேன் இவன் திட்டுறேன். லாஸ்ட்டில் கிருஷ்ணா பையன் அப்படியே மூஞ்செல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல. நல்லா மாட்டிக்கிட்டோமாடான்னு அப்படியே முழிச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. அட கடவுளே, பாவம் இருந்தாலும் எல்லாரும் போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாதுல்ல. பாவம் இல்லை, எல்லாரும் போட்டு கஷ்டப்படுத்தினா என்ன பண்ணுவாங்க? எங்கே இருந்து கொடுப்பாங்க சொல்லுங்க? பேசாமல் 1 மாதத்துக்குள்ளே தர சொல்லுவோமா? 1 வாரத்துக்குள்ளே தரணும்னா எப்படி தர முடியும்? பேசாமல் இரு அத்தை, 1 வாரத்துக்குள்ளே தர வேணாத்த, 1 மாதத்துக்குள்ளே தர சொல்லுவான். தங்கச்சிக்கிட்ட சொல்லவா? சொல்றி, உன் தங்கச்சி மல்லிகாட்ட தாமரைகிட்ட சொல்லவா உன் அக்காக்கரை இப்படி சொல்கிறாடின்னு? அப்போதான் நீலாம் அடங்குவ. ஐயே, வேண்டாம் அவகிட்ட சொல்லாதியே, அவ என்னை பிடிச்சி சத்தம் போடுவா. நீ சும்மா இருக்க மாட்டியாக்கா, உனக்கு இதான் வேலையா அப்படின்னு என்ன பிடிச்சி சத்தம் போடுவாட்ட. எனக்கு அது பெரியதாக இருக்கு. ஓ, அதை சொல்றியா? சத்தம் போடட்டும்டி, போடட்டும். உன்னெல்லாம் திட்டினாதான் சரிப்பட்டு வருவ. இன்னமும் அவனை போய் பாவம் சொல்லிட்டு இருக்க பத்தியா? உன்னெல்லாம் அப்புறம் நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஒழுங்கா மரியாதையா பேசாம இருந்துக்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். திரும்ப அவனை போய் பாவங்கிற. அவன் எவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கேன், அவனை பாவங்கிற. ஏண்டி ஏத்த, நாங்களும் உனக்கு பையன் மருமக தான், பெரிய மாமாவும் உனக்கு பையன் மருமக தான், கிருஷ்ணாவும் உனக்கு பையன் தான். ஏத்த அப்படி பேசுறீங்க? நான் பாவம் பார்க்குறேனே, உங்களுக்கு பாவமா தெரியலையா கிருஷ்ணாவை பார்த்தா? ஏண்டி
வீட்டை விட்டு விரட்டுனது உங்களை, என்ன கிடையாது. நான் பாவம் பார்க்குறேங்கிற. உன்னை வீட்டை விட்டு விரட்டினானே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் மறந்துட்டியா? வீட்டை விட்டு விரட்டினதெல்லாம் ஞாபகம் இல்லாமையா இருக்கும்? மறக்கலாம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்க? சண்டை அடிச்சுட்டா கிடக்க முடியும்? 1000 தான் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரோட தம்பி, சொந்த பந்தம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். அப்படியே மொத்தமாக உறவை முறிச்சிட்டா போகிறது? ஏன்த்த நாளை பின்ன ஆவ தேவை விசேஷம் நல்ல நாள் கெட்ட நாள்னா எல்லாரும் வேணும் தானே அத்த அப்படின்னு அவன் நினைக்கணும். அவன் நினைக்கலடி, அப்புறம் என்ன உனக்கு? ஓடி இப்போதான் என்னமோ சொல்கிறீங்க. சரி சரி விடுங்க. ஆனால் பாவம் தான். முல்லையக்காவுக்கு 5 லட்சம் கொடுக்கணும், எனக்கு 5 லட்சம் கொடுக்கணும்னா எங்கேருந்து தர முடியும் சொல்லுங்க? எங்கேருந்து தர முடியும்? தரட்டும் தரட்டும், எங்கே இருந்தாலும் தரட்டும். தரணும்னு ஆகி போச்சு, முடிவாகி போச்சு, தந்து தான் ஆகணும். முல்லைக்கு மட்டும் தராமல் விட்டேன் விடுவாங்கிற சும்மா? அதான் தெரிஞ்ச விஷயமே. பாவம் பாவம் பாவம்னா சிலுவாயில் பேத்துருவேன். பேசாம இரு அங்கிட்டு. மா என்னம்மா மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்னடி ஆச்சு? அதெல்லாம் கேட்டேன்னா ஒன்னாலே தாங்கிக்கிற முடியாது தெரியுமா? எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் உனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுதானே இருக்கு. தெரிஞ்சுதான் இருக்கு. மல்லிகா வீட்டுக்கு 5 லட்சம் கொடுக்கணுமாமே. எனக்கு மட்டும் இல்லடி, ஊரில் நான் எங்கிட்டு போய் நின்னாலும் கடை பக்கம் சரி, தண்ணி பிடிக்க சரி, வயல் சைடு சரி, நான் எங்கே மாடு ஓட்டிட்டு போ, ஆடு ஓட்டிட்டு போ, எங்கே போய் நின்னாலும் ஏண்டி உன் மக வீட்டில் அப்படியாம்ல இப்படியாம்ல அந்த மல்லிகாவுக்கு 5 லட்சம் தரணுமாம்ல. என்னாடி இப்படி ஆகிப்போச்சு? ஓ மருமகன் பண்ண தப்பு தானே? ஓ மருமகனுக்கு அறிவு இல்லையா? அவன் என் ஜாமான்கிட்ட அள்ளி தூக்கி போடணும். தூக்கி போட்டதுனால தான் நீ இப்போ காசு கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் கோவம் ஆகக்கூடாதுமா. அப்படி இப்படின்னு எங்கிட்டு போனாலும் பேசுகிறாளுகடி. ஏன்டி கேட்குற? பேசாமல் வீட்டுக்குள்ளே இருந்துக்கோமான்னு வருது. கால் எடுத்து வெளியில் வைக்க முடியல. ஆளுக்கு ஒன்று பேசுறது தெரியுமா முதல்ல அது உனக்கு? அப்படியெல்லாம் இந்த ஊரில் நடந்துட்டுருக்கு. என்னத்தான் சொல்கிற? அப்போ எல்லா விஷயமே உனக்கு தெரியும் தானா? தெரியும்தான். தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கேட்கல. என்னத்தை கேட்க சொல்கிற? என்ன கேட்க சொல்கிற? பண்ணுறது அவ்வளவும் நீங்கள் தான். நீங்கள் பண்ணுற தப்பு தான். நீங்கள் பண்ண தப்புனால இப்போ முழிச்சிட்டு நிற்கிறீங்க. நான் என்னத்தை கேட்குறது சொல்லுடி? நான் என்னத்தை கேட்குறது? எல்லா தப்பும் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்துட்டு அழுதுட்டு புலம்பிட்டு இருந்தா என்னடி பண்ண முடியும்? மா அதுக்குன்னு என்ன பண்ண சொல்கிற? எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஆமாம், சும்மா இரு அங்கிட்டு. இவர் பண்ணது தான் கோவத்தில் பண்ணி தொலைச்சிட்டாரு மனுஷன். இப்போ தான் யோசிச்சு புலம்பி அழுது புலம்பிகிட்டு இருக்காரு. இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அப்போ செய்யும் போது யோசிச்சுருந்துருக்கணும். இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதே, இதை பண்ணுறமே, என்ன பண்ணுறது, தப்பாச்சு அப்படின்னு அப்போ பண்ணும்போது யோசிச்சுருந்துருக்கணும்டி. இப்போ பேசி என்ன பிரயோஜனம் சொல்லு அருவி? இப்போ பண்ணி என்ன பிரயோஜனம்? 10 லட்சம். 10 லட்சத்துக்கு எங்கே போவீங்க சொல்லுடி? மா நடந்து முடிஞ்சு போச்சு. யோசிக்காம அவர் பாட்டுக்கு பண்ணிட்டாரு. இப்போ யோசிச்சு என்னன்னா என்ன ஆக போகுது சொல்லு? ஒன்றும் ஆகாது. திரும்ப அதையே சொல்லாத. சரி சரி, எனக்கு என்ன வந்துச்சு? கடன் கொடுக்க போகிறது நீங்கள், 10 லட்சம் ரெடி பண்ண போகிறது நீங்கள். நான் எதுக்கு புலம்பணும் சொல்லு? நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு நான் எதுக்கு புலம்பணும்? என்னெல்லாம் தலை காட்ட விட மாட்டாளுங்க இந்த ஊருக்குள்ளே. எந்த பக்கம் போனாலும் இதே கேள்வி தான் கேட்குறாளுங்க. அங்கிட்டு போனாலும் எங்கிட்டு போனாலும் என்னாச்சு தலையை காட்டாம வேணும்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்க பயந்துட்டு. சரியா? தலை காட்ட முடியலங்கிற உனக்கெல்லாம் நக்கலுடி, நக்கலு. நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. நீ சொல்றதுக்கு தான் நான் சொல்றேன். சரி சரி சாப்பிடு. வேண்டாம் சாப்பிட்றீ. வத்த குழம்பு வச்சிருக்கேன், புடலங்காய் பொரிச்சு வச்சிருக்கேன். வேண்டானா வீடு. அட ரொம்ப தான் சலிச்சுக்கிற. வேண்டான்னுட்டு. ஏன் வேண்டாம்? எனக்கு பசிக்கல. சரி சரி, இதை சொல்ல தான் வந்தியாக்கும். பிள்ளைய விட்டுட்டு வந்திருக்க, தூக்கிட்டு வரலான்னு பார்த்தேன், தூங்கிட்டு இருக்கான். அதனால தான் விட்டுட்டு வந்துட்டேன். போன உடனே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. சரி சரி, பிள்ளை தனியாக இருக்கும், முழிச்சிச்சுன்னா போச்சு. போய் எந்திரிச்சிட்டானா என்னன்னு போய் பார்க்குறியா?
போடி காணும்னு அப்புறம் கத்துவேன். பக்கத்துலயும் அவங்களும் இல்ல. என்ன நிக்கும் போதே போ போ போன்னு விரட்டிட்டே இருக்கா? ஏன் அப்படி விரட்டிட்டே இருக்கா? போமான்னு சொல்றது ஒரு தப்பா? பிள்ளை தனியா இருக்கானே போடின்னு சொல்றது ஒரு தப்பா? உட்காரவும் மாட்டுக்கிற, சாப்பிட சொன்னாலும் சாப்பிடவும் மாட்டுற. அப்புறம் பிள்ளை தனியா இருக்கு போடின்னு சொன்னா அதுக்கும் பேசுனா என்ன அர்த்தம்? சரி சரி, ஏன் வந்த எதுக்கு வந்தெல்லாம் கேட்க மாட்டியா? கேட்காம உன் பாட்டுக்கு பேசுற. என்ன கேட்க சொல்ற? ஏன் வந்தா எதுக்கு வந்தாங்கதான் ஏறு வந்த விஷயத்த சொல்லத்துக்க. அதுக்கு தானடி. அதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒன்று சொல்லுவேன், கேட்பேன், சங்கடப்பட மாட்டியே. சொல்லு சொல்லு, என்னத்த சங்கடப்படுறதுக்கு இருக்கு? அப்பா சம்பாதிக்கிறதெல்லாம் எனக்கு தான். உனக்காக அப்பா கோழிக்கணக்கில் கூட வீடு கட்டி கொடுப்பாரு. நீ ஏண்டி அந்த வீட்டில் இருக்க? வர வேண்டியதானே? நம்ம வீடு வேற இருக்கு. அப்பா உனக்கு புதுசாக வேற வீடு கட்டி தரணும்னு சொல்கிறாரு. அவர் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்காக? எல்லாமே உனக்காக தாண்டி. நீ வந்தா என்ன அப்படின்னு என்ன சொல்லிட்டே இருப்பியேம்மா. இன்னைக்கு தான் உனக்கு தெரியுமாக்கும்? ஆமாம், அவருக்கு இருக்கிற ஒத்த பிள்ளை நீதே. உனக்கு சம்பாரித்து உனக்கு தான் கொடுப்பாரு. நீ எவ்வளோ பெரிய வீடு கேட்டாலும் அவர் கட்டி தான் கொடுப்பாரு. அவர் சம்பாரிச்ச அப்புறம் யார்கிட்ட கொடுக்க போகிறாரு மனுஷன்? ஊரை பக்கம் கூட வராமல் பிள்ளைக்கு பிள்ளைக்கு இன்னும் சேர்த்து வைக்கணும் இன்னும் சேர்த்து வைக்கணும்னு சேர்த்து வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அது எப்போ உன்கிட்ட நான் சொல்கிற விஷயம் தானே. சரி, இப்போ என்னடி அதுக்கு அதை சொல்லிட்டு இருக்க? அதான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பியே. எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நாங்கள் இல்லையா உனக்கு? எந்த விதத்துலையும் நாங்கள் தாண்டி உனக்கு. நான் பண்ணாமல் வேற யாரடி பண்ணுவா? எவ்வளோ பணம் வேணுமோ என்ன கஷ்டமோ சொல்லுடி. அப்படியே அடிக்கடி நீ தானம்மா சொல்லுவ. சரிடி, இப்போ அதுக்கு என்னங்கிற? அதுக்கு இப்போ என்னங்கிறன்னு அதுக்கு ஒன்றும் இல்லை. என் 2 கொழுந்தனார் வீட்டுக்கும் 5-5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கணும்னு பேச்சுவார்த்தை. முல்லை வேற கேட்டு ஒரே தொல்லை. அதனால் ஒன்றும் இல்லை, ஒரு 10 லட்சம் மட்டும் கொடு. அப்பாட்ட சொல்லு, நான் பேசல அப்பாட்ட. நீயே பேசி ஒரு 10 லட்சம் மட்டும் வாங்கித்தா. நாங்கள் கடனை முடிச்சிடுறோம். அருவி ஏங்க, ஐயோ வந்துட்டிங்களா? இங்கே தேடிட்டு வந்துட்டிங்களா என்னையா? ஆமாம் ஆமாம், வீட்டில் காணோம். ஒருவேளை இங்கே தான் வந்திருப்பான்ட்டு வந்தேன். என்ன கேட்டுட்டு இருக்கா? தேவையில்லாமல் என் மானத்தை வாங்காத சரியா? எனக்கு எப்படி ரெடி பண்ணுறது என்னன்னு எனக்கு தெரியும் சரியா? ஒழுங்கா வா, வீட்டுக்கு போகலாம். இல்லைங்க, இருங்க, எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு வரேன். ஏய், வீட்டுக்கு வாண்டாம் வா. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என் மானத்தை வாங்கிட்டு இருக்காத, புரியுதா? வான்னா வா, அவ்வளோதான் சொல்லுவேன். வான்றல, வா போலாம்.